வணக்கம். நம்ம மகாகுரு டிவோஷனில் பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது சபரிமலை யாத்திரையை பற்றி பார்த்துருந்தோம். சுவாமியோட 6 படை வீடுகள், அதில் 5 வீடுகள் 5 கோவில்கள் பார்த்துட்டோம். இப்போ 6வது கோவிலாக சபரிமலை. சபரிமலையை நினைச்சாலே நமக்கு புல்லரிக்கும்பாங்க சொல்லுவாங்க. அந்த யாத்திரையே பயங்கரமான ஒரு யாத்திரை. ஒவ்வொரு முறையும் அந்த யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த யாத்திரை எப்போ தொடங்குங்கிற ஒரு ஏக்கம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோவில் இன்றைக்கு அது 6 படை வீடுகள் இருக்குது. நம்முடைய ராமநாதன் குருசாமிகள் இந்த கோவில்களை பற்றின வரலாறுகள், கோவிலை பற்றிய பூஜைகள் எல்லாத்தையும் பற்றி விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி சபரிமலையை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நான் வணக்கண்ணா. சுவாமி சரணண்ணா. ஆனால் சபரிமலை நம்ம பார்த்தோம் 6 படை வீடுகளில் சபரிமலை ஒரு வீடு. சபரிமலை வீடை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, சபரிமலை கோவிலை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசிகிட்டே இருக்க முடியும். தோண்ட தோண்ட ஒரு புதையல் மாதிரியான விஷயங்கள். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம் என்னென்னா, இந்த பந்தளங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சுவாமி வளர்ந்த இடம், அரண்மனையில் பார்த்த இடம். ஆனால் சபரிமலையோட விஷயங்கள்ல இந்த சுவாமியோட 6 படை வீடுகளில் இந்த பந்தளம் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சு? இந்த சபரிமலைக்கும் இந்த பந்தளத்துக்கு என்ன இல்லைங்க? பந்தளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். சுவாமியோட வரலாற்றோட சம்மந்தப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் பந்தளம். முன்னாடியே கூட நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பாண்டிய வம்சத்துக்கும் நீங்கள் மதுரைன்னு சொல்கிறீங்க, இது பந்தளம் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். மதுரையை ஆண்ட பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் பந்தளத்தில் இப்போ இருக்கிறாங்க. இந்த பந்தள வம்சம் அப்படிங்கிறது அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போனவங்க தான். இந்த பாண்டிய வம்சத்து மன்னர்கள் ராஜசேகர பாண்டியனுக்கு புத்திரனாக பிறந்தவர் தான் மணிகண்டன். அவங்க மைக்ரேட் ஆகி அங்கே போய் தான் இப்போ பந்தள வம்சத்தில் இருக்கிறாங்க. அந்த ராஜவம்சம் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மணிகண்டனாகவும் அவதரித்திருக்கிறாரு. ஆரியன் கேரளவர்மன் அப்படின்னு சொல்லி 2 அவதாரமும் அங்கே பந்தளத்தில் தான் நடந்திருக்கு. அதனால் சுவாமிக்கு என்ன ஒரு மரியாதையோ அதே மரியாதை இந்த பந்தள வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களோட அந்த முகாமைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த சபரிமலை விக்கிரகத்துக்கு என்ன ஒரு முகாமைப்பு இருக்கோ அதே ஒரு முகாமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அந்த தேஜஸ் இருக்கும். அது இந்த பந்தள வம்சத்தை சேர்ந்தவங்களை பார்த்தா கூட தெரியும். அப்பேற்பட்ட ரொம்ப ஒரு விசேஷமான வம்சம் பந்தள வம்சம். சில பேர் 6 படை வீடுல இது உண்டு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சக்கர சேத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நமக்கு பந்தளம் வரையறுக்கப்படவில்லை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம் அது இப்படி தான் போகுது. இது பந்தளம் அப்படிங்கிறது இந்த அரண்மனை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடுது. அதனால தான் இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது இல்லாமல் அது ஒரு அரண்மனை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்துடுது. இந்த பந்தளத்தோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கும் இந்த பந்தளம் அரண்மனையில் போனோம் அப்படின்னா கைப்புழா, தேவாரப்புழா அப்படின்ற 2-3 அரண்மனைகள் உண்டு. அங்கே இன்றைக்கும் நம்ம பந்தளம் வம்சத்தை சேர்ந்தவர்களை பார்க்க முடியும். நாராயணவர்ம தம்புரான் இந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாருமே, ராமவர்ம தம்புரான் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க தான் அதோட ஆர்கனைசிங் செக்ரட்டரி, ட்ரஸ்ட் போர்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சபரிமலையை முன்னாடி பார்க்குறதுக்கு, இப்போ சபரிமலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பந்தளத்தை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா இது ரொம்ப ஒரு அருமையான காலம். இந்த மகர விளக்கு காலம் அப்படிங்கிறது பந்தளத்துக்கும் சபரிமலைக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு நேரம். இதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சபரிமலை கோயிலை பலமுறை கட்டியதும், ஆரம்பத்திலேருந்து கட்டியதும் சரி, புனருத்தாரணம் செய்ததும் சரி, எல்லாமே இந்த பந்தள வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அதனால் இந்த பந்தள வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு சபரிமலை கோயில் மேலே ஒரு முழு உரிமை உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த பந்தளம் கோயிலில் இன்றைக்கும் இந்த பந்தளம் அரண்மனையில் முதல்ல நீங்கள் உள்ளே நுழைஞ்சோடனேயே சுவாமி புலியோட வந்த இடம் இன்றைக்கும் அங்கே இருக்குது. இன்றைக்கும் அவர் வந்த இடம் இருக்குது. புலியோட வந்த இடம் இங்கே தான். மணிகண்டன் புலியோட வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோயில் இருக்குது பந்தளத்தில். அதே மாதிரி புலிக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு. அங்க புலியோட கால் தடங்கள் இன்னைக்கும் இருக்கு. புலிக்குன்னுன்னு சொல்லி பந்தளத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு மலை இருக்கு. அங்க புலியோட கால் தடங்கள் இன்னைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆதி காலத்துல பாண்டிய அரண்மனை கூட பந்தளத்துல இருந்திருக்கலாம், பத்மதலபுரம் அப்படிங்கிற பேர்ல. அது நம்ம அந்த புராண காலத்துல என்ன நடந்தது நமக்கு தெரியாது இல்லையா? அது என்ன நடந்ததுன்னு தான் தெரியும், எந்த இடம்னு நம்மளால வரையறுத்து சொல்ல முடியாது. அதுதான் ஒரு இது. அப்படி இந்த பந்தளம் அரண்மனையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கும் மணிகண்டன் அவர் கையால் பூஜை செய்த விக்கிரகங்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு. மீனாட்சி தேவியோட சிலை, சாலக்கிராமம், இந்த மாதிரி அவரோட பூஜா மூர்த்திகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. அதுக்கு இன்னைக்கும் பந்தளம் வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் பூஜை பண்ணிட்டு அதில் அச்சமயில் ஆண்டவரோட விக்கிரகமும் இருக்கு. அவங்களோட பூஜா மூர்த்திகள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கும் பந்தளம் வம்சத்தை சேர்ந்தவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க. அவர் படித்த புத்தகங்கள் இருக்கு. இன்னைக்கும் புத்தகங்கள் அப்படின்னா ஏடு, ஓலைச்சுவடிகள் இன்னைக்கும் இருக்கு. அந்த புத்தகங்கள் எல்லாமும் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பந்தளம் வம்சத்துக்கு அவர் கொடுத்த ஒரு விசேஷமான வரம் என்ன அப்படின்னா, உங்கள் வம்சத்தில் யார் எந்த க்ஷணத்தில் கூப்பிட்டாலும் அந்த க்ஷணம் அவங்க முன்னாடி நான் வருவேன் அப்படின்னு சுவாமி ஒரு வரம் கொடுத்துருக்காரு, சபரிமலை சாஸ்தா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பந்தளம் அரண்மனைக்கு பக்கத்திலேயே வலிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தர்மசாஸ்தாவுக்கு ஒரு கோயிலும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சுவாமியை நித்திய பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த தர்மசாஸ்தா கோயிலை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் இந்த கோயிலோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பந்தளம் அரண்மனையில் யாராவது பெரியவர்கள் தவறி விட்டார்கள், அந்த மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அந்த 10 நாள் தீட்டு அந்த சுவாமிக்கும் உண்டு. அங்கே
எந்த கோயிலையும் சுவாமிக்கு சுவாமி தீட்டு அனுசரிக்கிற பழக்கம் வழக்கம் கிடையாது. அதிகபட்சம் ஏதாவது ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வழியில கோயில் இருந்தால் தீட்டுப்படக்கூடாதுன்னு கோயில் அன்னைக்கு ஒரு நாள் மூடி வைப்பாங்க, அவ்வளோதான். ஆமாம். அடுத்த நாள் புண்ணியாவச்சனம் பண்ணிட்டு கோயிலை திறந்துருவாங்க. ஆனால் இன்றைக்கும் பந்தளம் குடும்பத்தில் யாராவது தவறிட்டாங்க, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா 10 நாளைக்கு அந்த கோயில் திறக்க மாட்டாங்க. 10 நாளைக்கு சுவாமி அங்கே தீட்டு அனுசரிக்கிறார். ஏன்னா அந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அப்படி மரியாதை நிமித்தமாக அவருக்கு அங்கே ஒரு கோயில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, தர்மசாஸ்தா கோயில் அப்படின்னு. அதனால தான் ஆறுபடை வீடுகள் அது இல்லை. ஏன்னா அது ஒரு அரண்மனை, மரியாதை நிமித்தமாக அவங்க அந்த கோயில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க சாஸ்தாவுக்கு. இந்த பந்தளம் அரண்மனையோட விசேஷம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இந்த ஆவரணத்தரா அப்படின்னு சொல்லிட்டு திருவாரணம் வைக்கக்கூடிய இடம் உண்டு. அங்கே தான் எப்பொழுதுமே திருவாபரணம் வச்சுருப்பாங்க. மற்ற நேரங்களில் மூடி இருக்கும். இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருவாபரணத்தை தரிசனம் பண்ண முடியும் பந்தளத்தில். அதாவது தரிசனம் அப்படின்னா திருவாபரணத்தை எடுத்து வெளியில் வச்சுருப்பாங்க, டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. அந்த திருவாபரணத்தை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இப்போ இந்த திருவாபரணத்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து சபரிமலையோட சேர்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த திருவாபரணம் அப்படிங்கிறது சபரிமலையில் சுவாமிக்கு சார்த்தக்கூடிய திருவாபரணம். இதில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சுவாமி அணிந்திருந்த ஆபரணங்கள் திருவாபரணமாக இருக்குன்னு. அப்படி கிடையாது. அதுதான் என்னோட கேள்வியும் இருந்துச்சு. ஏன்னா சுவாமி இந்த திருவாபரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது சுவாமிக்கு எது அணிந்திருந்தாரு அதனால தான் வருஷம் வருஷம் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும், எல்லா கோயில்களுக்குமே பார்த்துருக்கோம். திருப்பதி மாதிரியான கோயில்கள் ஆகட்டும், பெரிய பெரிய கோயில் எல்லா கோயிலும் பார்த்துருக்கோம். வருடாந்திரமும் சரி யாரோ ஒருத்தர் வந்து இந்த போய் தங்கத்தை கொண்டு போய் நம்ம கொடுப்போம். இந்த வால் பண்ணி கொடுப்பாங்க, உடம்பு பண்ணி கொடுப்பாங்க, கால் பண்ணி இது மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே திருவாபரணங்கிறது பந்தளத்தில் இருக்கிற அதே விஷயத்தை தான் இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? அதாவது பந்தளத்தில் இருக்கக்கூடிய திருவாபரணம் இல்லாமல் சுவாமிக்கு சாத்துறதுக்கு நிறைய ஆபரணங்கள் இருக்குது. நிறைய பேர் டொனேஷனாக நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய கிரீடங்கள் அதெல்லாம் இப்போ சபரிமலையில் இருக்குது. அதையும் சாத்துறாங்களா? அதையும் சாத்துவாங்க. நிறைய நேரங்களில் சாத்துவாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கிறவங்க கொடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த திருவாபரணத்துக்கு அடுத்து இது நம்ம தனியாக பார்ப்போம் பந்தளம் திருவாபரணம். இதுக்கு அடுத்து விசேஷமான ஒரு ஆபரணம் என்ன அப்படின்னா, மண்டல பூஜை அன்னைக்கு தங்க அங்கி சாத்துவாங்க சுவாமிக்கு. 420 பவுன் அதோட எடை. தங்க அங்கி மண்டல பூஜை அன்னைக்கு வருஷம் மண்டல பூஜை அன்னைக்கு சாத்துவாங்க. அதை கொடுத்தது யாரு அப்படின்னா, ஸ்ரீ சித்திரை அட்ட திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜா, திருவிதாங்கூரை சேர்ந்த மகாராஜா ஐயப்பனுக்கு தங்க அங்கி கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னி வரைக்கும் அவரோட ஞாபகத்தமா அந்த சித்திரை அட்ட திருநாள்னு சொல்லிட்டு ஒரு நாளே நடத்துறக்கிற வழக்கம் உண்டு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு சபரிமலையில. அது வருஷம் நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 தேதிக்குள்ள வரும் சித்திரை அட்ட திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஒரு நாள் கோயில் நடத்துறது பூஜை பண்ற விசேஷமே உண்டு. அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக. அவர் வந்து சாஸ்தா மேல ரொம்ப பக்தியில் இருந்தனால அவர் வந்து திருவிதாங்கூர் மகாராஜா சாஸ்தாவுக்கு வந்து தங்க அங்கி கொடுத்துருக்காரு. மண்டல பூஜை அன்னைக்கு அது சாத்திர வழக்கம் உண்டு. அது 420 பவுன் எடை இருக்கக்கூடிய தங்க அங்கி. அதுவும் திருவாபரணமாக தான் எடுத்துக்கலாம். ஆனால் திருவாபரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பந்தள வம்சத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வரதான் நம்ம திருவாபரணமாக சொல்கிறோம். பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது தான் இந்த பந்தள வம்சம். இந்த திருவாபரணத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு 3 பெட்டி உண்டு. ஒன்று ஆபரண பெட்டி, இன்னொன்று பூஜா பெட்டி, இன்னொன்று கொடி பெட்டி. இப்படி 3 பெட்டி உண்டு திருவாபரணத்தில். இந்த ஆபரண பெட்டி அப்படிங்கிறது முக்கோணமாக இருக்கும். இதுதான் ஆபரண பெட்டி அப்படின்னு சொல்கிறது. பூஜை பெட்டி அப்படிங்கிறது பூஜா திரவியங்கள், பூஜா சாதனங்கள்லாம் இருக்கக்கூடிய பெட்டி. கொடி பெட்டி அப்படிங்கிறது தனியாக கொடி இருக்கக்கூடிய பெட்டி. இப்போ இந்த ஆபரண பெட்டியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சுவாமி அணிந்திருந்த ஆபரணங்கள் கிடையாது. பந்தள ராஜா அவரை எப்படி ராஜாவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் இருக்குது இந்த ஆபரண பெட்டிக்குள்ள. இந்த சுவாமியோட ஆபரண பெட்டிக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா, திருமுக மண்டலம், ஸ்வர்ண திருமுக மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கத்தினாலான திருமுக மண்டலம். இந்த திருமுக மண்டலத்தில் மீசை உண்டு. ஏன் அப்படின்னா, ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு மீசையோட தான் இருப்பார் அப்படிங்கிறனால இந்த திருமுக மண்டலத்தில் மீசை உண்டு. ஸ்வர்ணத்தில் கிரீடத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருமுக மண்டலம் இருக்கும். பின்னாடி பிரபாவளி, அந்த திருமுக மண்டலத்துக்கு பின்னாடி சூரிய பிரபை மாதிரி பிரபாவளி இருக்கும், தங்கத்தில் இருக்கும். இது ரெண்டுமே சுவாமியோட 10 விரல்களுக்கும் 10 நவரத்ன மோதிரங்கள் இருக்கும். அதே மாதிரி சரப்பொலி மாலை, எருக்கம்பூ மாலை, வில்வதள மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாலைகள் இருக்கும். நவரத்ன மாலை, சரப்பொலி மாலை, எருக்கம்பூ மாலை, வில்வதள மாலை, இந்த மாதிரி மாலைகள் சுவாமிக்கு சாத்திரத்துக்கு இருக்கும். பூரணா புஷ்கலா விக்கிரகம் இருக்கும். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சபரிமலையில் இருக்கக்கூடிய மணிகண்டன் வந்து பூரணா புஷ்கலா சமேத சாஸ்தா அந்த இடத்துல பிரம்மச்சரியத்தில் இருக்கார் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு அவர் ராஜாவா காட்சி கொடுக்கறதுனால, ராஜா அப்படிங்கிறவர் தன்னோட மனைவியோட தான் இருப்பார். பிரம்மச்சாரியா இருக்க முடியாது. ராஜா வந்து பிரம்மச்சாரியா இருக்க முடியாது. அன்னைக்கு அவர் ராஜாவா காட்சி கொடுக்கறதுனால பூரணா புஷ்கலா பிரதிமைகள் இருக்கும், தங்கத்தினாலான பிரதிமைகள். அதே மாதிரி 2 யானை, ஒரு கடுவான்னு சொல்லக்கூடிய புலி சிலைகள் இருக்கும் தங்கத்துல. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜா வந்து எப்பொழுதுமே 2 வாள் வச்சிருப்பாரு. ஒன்று உடைவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஒரு இடைவாள் சின்னதாக இருக்கும். இன்னொன்று பெரிய, அந்த ராஜாக்கே இருக்கக்கூடிய பெரிய வாள். இது வந்து அவங்க மலையாளத்தில் வலிய சுரிகா, சிறிய சுரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 வாள் உண்டு தங்கத்தில். சிறிய வாள் ஒன்று உண்டு, பெரிய வாள் உண்டு. இப்படி ஒரு ராஜாவுக்கான பூரணமான ஆபரணங்கள் தான் இந்த திருவாபரணம். ஒரு ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மீசை, அந்த மீசையோடு இருக்கக்கூடிய திருமுகம், 2 தேவிகள், பூரணாபுஷ்கலா தேவிகள், ராஜாவுக்கு இருக்கக்கூடிய பரிவாரமாக இருக்கக்கூடிய யானைகள், புலி, அது மட்டும் இல்லாமல் சிறிய வாள், பெரிய வாள்,
மாலைகள், மோதிரங்கள் இப்படி இருக்கக்கூடியது தான் திருவாபரண பெட்டி. இதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய முக்கோணமான பெட்டி. இதை நீங்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் போனால் அவங்களே டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க, வெளியவே பார்க்கலாம். 2வது பெட்டி பூஜை பெட்டி. இந்த பூஜை பெட்டியில் வந்து தங்க குடம் இருக்கும். அந்த தங்க குடத்தில் வந்து சந்தனம் நினைச்சு பண்ணக்கூடிய கலபாபிஷேகம், அது நம்ம பூஜை முறைகளை தனியாக பார்க்கலாம். கலபாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கலபாபிஷேகம் பண்ணுறதுக்கான தங்க குடம் இருக்கும். வெள்ளி கட்டிய சங்கு இருக்கும், வலம்புரி சங்கு. பூஜா பாத்திரங்கள் கிண்டி, வெள்ளி கிண்டி, சங்கு, சங்குக்கால், தூபக்கால், தீபக்கால், இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் 2வது பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டி வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், சதுரம். 3வது பெட்டி கொடிப்பெட்டி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திருவாபரண பெட்டிக்கு அடுத்து முக்கியமானது இந்த கொடிப்பெட்டி தான். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, சபரிமலையில் வந்து மாளிகைபுரத்தம்மன் வந்து புறப்பாடாக வராங்க, சரங்குத்திக்கு வந்து கன்னி சுவாமிகள் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, அறவே கிடையாது. இந்த 3வது பெட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆரியன் கேரளவர்மன், அவருடைய திருமுகம் இருக்கும். அவருடைய திருமுகம் அந்த யானை மேலே வச்சு புறப்பாடு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யானை மேலே வைக்கிறது சீவேலி முகத்தை கோலகம் அப்படிம்பாங்க. அந்த கோலகத்தில் வந்து அவரோட முகம் மீசையோடு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீசையோடு தான் இருக்கும் அந்த முகம். அது ஆரியன் கேரளவர்மனோட திருமுகம். ஐயப்பனுடைய திருமுகம் அது மாளிகைபுரத்து அம்மன் நிச்சயமாக கிடையாது. ஐயப்பனோட திருமுகம் இருக்கும். ப்ளஸ் 2 கொடிகள் இருக்கும், தலப்பாரமலை, இஞ்சிப்பாரமலை. இது 2த்தையும் இந்த ஆரியன் கேரளவர்மன் ஜெயிச்சு தான் உதயணன் அழிச்சாரு. அந்த 2த்தையும் ஜெயிச்சதுக்கான கொடிகள் இருக்கும். அதுதான் இந்த கொடிப்பெட்டியில் இருக்கும். அப்போ இந்த மேஜர் திருவாபரண பெட்டி அப்படிங்கிறது ஐயப்பன் சந்நிதிக்கு போயிடும். பூஜை பெட்டி அப்படிங்கிறது பூஜை பண்ணுறதுக்கு தந்திரியோட இடத்துக்கு போயிடும். இந்த கொடிப்பெட்டி அப்படிங்கிறது இந்த மாளிகைபுரத்து அம்மன் சந்நிதிக்கு பின்னாடி மணிமண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்றைக்கும் சபரிமலையில். இந்த மணிமண்டபத்தில் தான் ஆரியன் கேரளவர்மன் வந்து ஐயப்பன் வந்து யோக நிலையை அடைந்தார். அந்த மணிமண்டபத்துக்கு இது போயிடும் இந்த 3வது பெட்டி. அந்த மணிமண்டபத்தில் இவரோட திருமுகத்தை வச்சு அங்கே 5 நாள், இந்த 5 நாளைக்கு மட்டும்தான் பூஜை நடக்கும். இதுதான் சபரிமலையில் மகர விளக்கு உற்சவம் அப்படின்னு. சபரிமலையில் வேறு உற்சவங்களே கிடையாது ஆதி காலத்துலேருந்து. இந்த 5 நாளைக்கு பண்ணக்கூடிய பூஜை தான் மகர விளக்கு உற்சவம். இந்த 5 நாளைக்கு மாத்திரம் அந்த மணிமண்டபத்தை திறந்து இந்த 5 நாளும் அந்த ஐயப்ப சுவாமி தன்னோட யோக நிஷ்டையிலேருந்து எழுந்து வராராம். அந்த எழுந்து வரதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த திருமுக மண்டலத்தில் அங்கேருந்து யானை மேலே வச்சு புறப்பாடாக பண்ணி கொண்டு வருது. இப்போ யானை அலோவ் பண்ணுறது கிடையாது, க்ரௌடு ரொம்ப அதிகமாகிடுச்சுங்கிறனால யானை அலோவ் பண்ணுறது ஏதாவது டிசாஸ்டர் ஆகிடும்ட்டு முன்னாடிலாம் யானை மேலே வச்சு கொண்டு வரோம், இப்போ கையிலேயே வச்சு கொண்டு வராங்க. அப்போ அந்த 5 நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் மாலை இந்த ஆலங்காடு, அம்பலப்புழா, பேட்டை துள்ளாங்கல்ல, எரிமேலியில் இந்த யோகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த புறப்பாடை நடத்தணும். முதல் நாள் வந்து அம்பலப்புழா மக்கள் நடத்துவாங்க. அடுத்த 4 நாளும் ஆலங்காடு யோகத்தை சேர்ந்தவங்க வந்து முதல்ல வந்து அம்பலப்புழா, அடுத்து ஆலங்காடு, 2 தடவை புறப்பாடு நடக்கும். இந்த ஆரியன் கேரளவர்மனோட முகத்தை அந்த குழுவை சேர்ந்தவங்க வந்து நேராக எடுத்துகிட்டு வந்து சுவாமி சனிமன் அந்த 18ஆம் படி முன்னாடி வரைக்கும் வந்து அங்கே ஒரு அந்த குழுவை சேர்ந்த குருசுவாமிகள், கோமரத்தார்கள் வந்து சுவாமி வந்து துள்ளி அதுக்கப்புறம் திரும்பி அந்த முகத்தை அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. இந்த மாதிரி 4 நாளைக்கு நடக்கும். 5வது நாள் அன்னைக்கு சரங்குத்தி வரைக்கும் இந்த முகம் போகும். சரங்குத்தி வரைக்கும் போகிறது எதுக்காக அப்படின்னா, சுவாமி வந்து தன்னோட பரிவார கணங்கள்லாம் போய் அழைச்சிட்டு வராரு. அந்த மகர விளக்கு சங்கரமத்தில் அந்த பூஜையை பார்க்கறதுக்கு, உற்சவத்தை பார்க்கறதுக்காக தன்னோட பரிவார கணங்கள்லாம் சுவாமி அழைச்சிட்டு வர்றாரு. அப்படி போகும்போது மேலதாளத்தோடு போயிட்டு வரும்போது அந்த பரிவார கணங்கள் வர்றதுனால மேலதாளம் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக வருவாங்க. அப்போ நயாட்டு விழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடி அந்த பாடலோட அந்த பரிவார கணங்களை அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் 6வது நாள் அன்னைக்கு குருதி பூஜை நடக்கும் சபரிமலையில். இதோட மகர உற்சவம் முடியும். இப்படி இது எல்லாத்தையுமே முன்ன நின்று நடத்தக்கூடியது யாரு அப்படின்னா பந்தளத்து வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்க தான் இது முன்னாடி நின்று நடத்தணும். அவங்களோட உத்தரவின் பேரில் அவங்க உத்தரவு கொடுத்து அவங்களோட மேற்பார்வையில தான் நடத்தணும். சபரிமலை கோயிலுக்கான முழு பாத்தியதையும் பந்தல அரண்மனைக்கு முழுவதுமாக உட்பட்டது. இதுல பந்தளத்திலிருந்து நம்ம பார்ப்போம், நம்ம மகர ஜோதிக்கு வந்து அந்த நகைகள் எல்லாமே கிளம்புது, ஆபரணங்கள் எல்லாமே கிளம்புது. இந்த திருவாபரணம் கிளம்பும் போது 2 விஷயம் வந்து ரொம்ப மெய்மறக்கிற விஷயம். ஒண்ணு கருடன் ஒரு அங்க ஆரம்பிச்சதுல இருந்து யாத்திரை வரைக்கும் வந்து வர்றது. அதே மாதிரி இந்த பந்தளத்தோட இருந்து திருவாபரணம் எந்தெந்த வழியாக வந்து நம்ம சபரிமலை வந்துச்சு. இப்ப பந்தளத்திலேருந்து திருவாபரணம் கிளம்பும் பொழுது மதியம் சரியாக ஒரு 12:30 மணி 1 மணி தருவாய்க்கு உச்சிக்கால பூஜை 12ஆம் தேதி அன்னைக்கு மதியம் கிளம்புவாங்க திருவாபரணம். 14ஆம் தேதி மகர ஜோதி அப்படிங்கிற பட்சத்தில் 12ஆம் தேதி மதியம் திருவாபரணம் கிளம்பும். இந்த திருவாபரணத்தை தூக்கிறதுக்கே வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் வழக்கமாக தூக்குறது. கொச்சு கோயில்கள் கங்காதரன் பிள்ளை அப்படிங்கிற குருசுவாமியோட தலைமையில தான் அந்த டீம் இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நாராயணவர்மா தம்புரான் வந்து அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸு. அவர் மூலமாக அவரோட பிஏ கிட்ட பேசும்போது தான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திருவாபரணம் தூக்குறவங்க 2 மாசமும் பந்தளத்திலேயே தான் இருக்கணும், கோயில்லையே தான் இருக்கணும். கோயில்லையே இருந்து அங்கே சேவைகள்லாம் செஞ்சு நித்தியம் பஜனை பண்ணி அப்படி இருக்கிறவங்க தான் திருவாபரணம் தூக்க முடியும். எல்லாரும் திருவாபரணம் தூக்க முடியும். அவங்க 2 மாதம் கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து கோயிலே தான் தங்கியிருக்கணும். கோயிலே தங்கியிருந்து கோயிலில் அன்னதானம்லாம் நித்தியம் உண்டு, அந்த சேவைகள்லாம் செய்யணும், பஜனைகள்லாம் செய்யணும். அப்படி அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் திருவாபரணம் தூக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த திருவாபரணத்தை வந்து முதல்ல ராஜா வந்து பந்தளத்தோட ராஜா திருவாபரணத்துக்கு பூஜை பண்ணுவார்.
ராஜா பூஜை பண்ணி தன்னோட பிரதிநிதியா ஒருத்தர்கிட்ட வாழை கொடுப்பாரு, ராஜாவோட வாழை. அவர் தான் இந்த திருவாபரணத்தை முன்னின்று வழிநடத்தி கொண்டு போகணும். இன்னைக்கும் பந்தளம் ராஜா சபரிமலைக்கு வரக்கூடிய வழக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா, பையன் தான் அப்பாவை பார்க்க வரணும், அப்பா பையனை பார்க்க போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சுவாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ராஜா வந்து தன்னை பார்க்க, அப்பா தன்னை பார்க்க வந்துட்டாரு அப்படின்னா, பையன் வந்து தன்னோட யோக நிஷ்டையிலேருந்து எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து ராமாபிரானோட புள்ள. ராமாபிரான் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பாரு இவர். அதனால தன்னோட அப்பா தன்னை பார்க்க வந்துட்டாரு அப்படின்னா இவர் வந்து எழுந்து நின்று மரியாதை கொடுக்கும். இவர் என்ன வாக்கு கொடுத்துருக்காரு, உங்க வம்சத்தை சேர்ந்தவங்க யார் எப்ப என்ன தேடி இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு நான் வந்து நிற்பேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால இவர் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டியிருக்கும். சுவாமி யோக நிஷ்டையில் அங்கே இருக்கும் பொழுது அவர் எழுந்து நின்று மரியாதை செலுத்த முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ராஜ பிரதிநிதியா ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்பார் ராஜா. அதாவது அவங்க வம்சத்தை சேர்ந்த ஒருத்தவங்க, அவங்களோட டிசெண்டன்ஸ், அவங்களோட தாயாதி பங்காளின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட பங்காளியில ஒருத்தரை வந்து அமுச்சு வைப்பார், அந்த பங்கு கொள்ற ஒருத்தரை. அதுவும் அவங்களும் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா முக்கியமான ராஜா வந்து வரமாட்டார். இது மகர ஜோதிக்கு மட்டும்தான் அந்த பந்தல குடும்பம் வரமாட்டாங்களா, எப்பவுமே சபரிமலைக்கு அவங்க வரமாட்டாங்களா? ஆமா, எப்பொழுதுமே வரமாட்டாங்க. மகர ஜோதி அதாவது பிரதிநிதிகள் வருவாங்க, அந்த ராஜாவா இருக்கிறவர் வந்து வரமாட்டார். ஆமா ஆமா ஆமா. அப்படி அந்த ராஜ பிரதிநிதி வந்து இந்த ராஜா வந்து திருவாபரணத்தை எடுத்து அந்த ராஜ பிரதிநிதிகிட்ட கொடுத்து வாழை கொடுத்து நீங்க வந்து வழிநடத்தி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த திருவாபரணத்தை அந்த அரண்மனையிலேருந்து எடுத்து கொண்டு வந்து இந்த தர்மசாஸ்தா கோயிலில் வைப்பாங்க. மத்தியானம் கோயிலில் வச்சு இந்த திருவாபரண குருசுவாமி கிட்ட பொறுப்பை கொடுப்பாங்க, நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு. இந்த திருவாபரண டீம்ல வந்துட்டு கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க, இப்போ 20-25 பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட. அப்போ அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அந்த குருசுவாமிகிட்ட ராஜா வந்து வீதி கொடுத்து நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜ பிரதிநிதி ராஜ மாதா ராஜாவோட ஆசீர்வாதத்தோட குருசுவாமி வந்து இந்த திருவாபரணத்தை எடுத்துட்டு வருவாங்க ராஜ பிரதிநிதியோட சேர்ந்து. அந்த திருவாபரணத்தை வெளியில கொண்டு வரும்போது சரியாக 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் மேல கருடன் வந்து வட்டம் விடுது. வருடம் மாறாம நடக்கக்கூடிய விஷயம். அது வந்து ஒரு இந்த மயிர்கூச்சரிதல் அப்படின்னு சொல்றாங்க, இந்த கூஸ்பம் மொமெண்ட்ஸ் தான். ஆமா, சரியாக அந்த 1 மணிக்கு திருவாபரணம் வெளியில வரும்பொழுது மேல வந்து கருடன் வட்டம் விட ஆரம்பிச்சிடும். ஆக அந்த 1 மணிக்கு அந்த திருவாபரண குருசுவாமி வந்து இந்த திருவாபரண பொறுப்பை எடுத்துட்டு ராஜபிரதிநிதி வந்து வாளோட முன்னாடி வருவார். ராஜபிரதிநிதியோட தோல் தூக்குற பல்லக்கு வரும், அதோடு சேர்ந்து இந்த 3 பெட்டிகளும் வெளியில வரும். அவங்க அந்த ஆடி கொண்டு வர அழகே தனி. அந்த திருவாபரணத்தை சுத்தி ஆடி கொண்டு வர அழகா பார்க்கறதுக்கு அந்த பந்தளம் ஊரே வந்து அங்க கூடி இருக்கும். ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த திருவாபரணம் வெளியில வரும்பொழுது. அப்படி இந்த திருவாபரணம் வெளியில வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஊரா கடந்து வந்து அன்னைக்கு நைட்டு வந்து புதியக்காவு பகவதி கோயில் அப்படிங்கிற இடத்துல திருவாபரணம் தங்குவாங்க. 12ஆம் தேதி நைட்டுனா கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நடப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வழியில் திருவாபரணத்துக்கு மக்கள் வந்து மரியாதை செலுத்துவாங்க, ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கோயில்கள்லையும் அந்த வழியாக போகும்பொழுது. அடுத்த நாள் வடச்சேரி இந்த ஊர்லாம் கடந்து அடுத்த நாள் இரவு வந்து இந்த வனம் ஆரம்பிக்கிற பகுதியான லாகா எஸ்டேட்டில் தங்குவாங்க. நிலக்கல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாகா எஸ்டேட், அங்கே தான் வந்துட்டு வனம் ஆரம்பிக்கும். 13ஆம் தேதி இரவு வந்து அந்த லாகா எஸ்டேட்டில் தங்குவாங்க. இது திருவாபுரம் போகிற வழி ஒரு ரூட்டே இருக்குது இதுக்குன்னு. இந்த லாகா எஸ்டேட்டில் தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் நிலக்கல்லேருந்து நம்ம வர ரூட்டில் வராது, நிலக்கல்லேருந்து வண்டி வர ரூட்டில் வராது, அட்டத்தோடு அப்படிங்கிற இடத்துல காட்டுக்குள்ளே இறங்கிடும் திருவாபுரம். நிலக்கல்லேருந்து காட்டுக்குள்ளே இறங்கி நேராக பெரியானவட்டத்துக்கு வந்துடுவாங்க. இந்த திருவாபுரம் வர தூரம் வந்து 80 கிலோமீட்டர் பந்தளத்துலேருந்து முழுவதுமே நடந்து தான் வராங்க. இந்த 80 கிலோமீட்டர் அவங்க வந்து கிட்டத்தட்ட 12ஆம் தேதி மதியத்துலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 12ஆம் தேதி மதியத்துலேருந்து 14ஆம் தேதி மதியம் பெரியானவட்டம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 நாள் தான். 1.5 நாளில் 80 கிலோமீட்டர் அவங்க கவர் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ தூரம் அவங்க எந்த வேகத்தில் நடக்கணும். இது வந்து இந்த காலத்தில் தான் இப்படி வராங்களாம். அந்த காலத்துலலாம் 14ஆம் தேதி காலையில் கிளம்பினா சாயந்தரம் வந்துருவாங்களாம் ஆதி காலத்தில் திருவாபுரம். இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட குருசுவாமி சொல்லி. அந்த காலத்தில் 14ஆம் தேதி அப்போல்லாம் 5 பேர் 6 பேர் தான் இருப்பாங்க. 14ஆம் தேதி காலையில் கிளம்பி சாயந்தரம் அந்த திருவாபுரம் பெட்டியை தலையில் வச்சாலே அப்படி ஒரு ஆவேசம் வந்துருமா அவங்களுக்கு. இந்த 80 கிலோமீட்டர் தான் ஆதி காலத்தில் பந்தள மன்னர் வந்த வழியாக சொல்லப்படக்கூடிய வழி. இந்த வழியில் யாத்திரை வரவங்களும் இருக்காங்க. இந்த திருவாபுரத்தோட சேர்ந்து நிறைய பேர் பந்தளத்தை சேர்ந்தவங்க யாத்திரை வருவாங்க. இப்பயும் நீங்கள் திருவாபுரத்தோட சேர்ந்து யாத்திரை போனோம் அப்படின்னா முன்னாடியே பந்தள அரண்மனைக்கு போய் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து திருவாபுரத்தோடய சேர்ந்து யாத்திரை வரலாம். ஆனால் அவங்க ஸ்பீடை நம்ம வந்து கோப்பப் பண்ணி வரணும். அது நமக்கு ஒரு பெரிய சவால் தான். அது அவங்க வேகத்துக்கு நம்ம வந்து யாத்திரை வரணும். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது பழக்கம், அவங்களுக்கு அந்த மலை ஏறி பழக்கம் இருக்கிறனால வந்துடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அட்டத்தோடு வழியாக காட்டுக்குள்ளே இறங்கி காட்டு வழியாக வந்து இந்த திருவாபுரம் வர ரூட்டை முன்னாடியே இப்போல்லாம் வந்து போலீஸ் முன்னாடியே ரூட்டை கிரியேட் பண்ணி வச்சிடுறாங்க வந்து. அப்படி இந்த திருவாபுரம் அட்டத்தோடு வந்து பெரியானவட்டத்தில் சடகோப ராமானுஜம் குருசுவாமியோட குரூப் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சுவாமி திருவாபுரத்தை வரவேற்கிற பாக்கியம் கொடுத்துருக்காரு பெரியானவட்டத்தில். அது ஒரு உத்தரவாக கொடுத்துருக்காரு. அந்த குரூப்பை சேர்ந்த மதுரை சடகோபன் ராமானுஜம் குருசுவாமி குரூப்பை சேர்ந்தவங்க வந்து இந்த திருவாபுரத்தை வரவேற்று திருவாபுரத்து மான மரியாதைகள்லாம் பெரியானவட்டத்தில் பண்ணி அதுக்கப்புறம் பெரியானவட்டத்திலேருந்து அதுதான் ஆதி காலத்து சபரிமலை வழி.
கன்னிமூல கணபதி கோயில் வழியா திருவாபரணம் போகாது. போகாது. ஆமா. போகாது. பம்பா கன்னிமூல கணபதியில் மன்னிக்கணும், பம்பா கணபதி கோயில். பம்பா கணபதி. பம்பா கணபதி கோயில் வழியா திருவாபரணம் போகாது. முன்னாடியே இடது பக்கம் திரும்பிடும். இதுதான் பழைய வழி. பழைய வழி. முன்னாடி பம்பையா இருந்தது பெரியானோட்டம் தான். அந்த பெரியானோட்டத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இப்போ அந்த வழி அந்த திருவாபரணம் போகும்போது மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அடைச்சிருவாங்க. ஏன்னா அது காட்டுக்குள்ளே போகுங்கிறதுனால அங்கே போய் அது கிட்டத்தட்ட நீலிமலை உச்சிக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஜாயின் ஆகிடும். அதுதான் பழைய சிறிய பாதை. நாங்கள் ஒரே ஒரு முறை அந்த பாதையில் போனோம். அருமையான பாதை. அருமையான பாதை. அருமையான கொடுமணம். ஆமாம். அடர்காடு. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது வனம். நாங்கள் ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது கூட்டம் அதிகமாக இருக்குங்கிற காரணத்துக்காக சரி ஒரு ஷார்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல போனோம். அப்போல்லாம் இந்த பாஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. கொரோனா டைம்ல நாங்கள் முன்னாடி ஒரு தடவை போயிருந்தோம். அந்த பாதையை ரொம்ப இப்போ நினைச்சாலுமே அந்த பாதையை ஏறிட்டோமான நம்ம பெரிய விஷயம் தான் நடக்கிறது. ரொம்ப மோசமாக திருவாபரணம் அந்த பாதையில தான் போகும். இது பந்தல ராஜா வந்து பம்பையிலேயே தங்கிடுவார், மேலே போக மாட்டார். இந்த ராஜ பிரதிநிதி வந்து பம்பையிலேயே தங்கிடுவார். திருவாபரணம் தான் மேலே போகும். போய் வழியில் திருவாபரணத்தை அப்பாச்சி மேடில் வச்சு சரங்குத்தியில் வச்சு பூஜைகள்லாம் பண்ணி கோயிலேருந்து நிர்வாக குழுவினர் வந்து திருவாபரண குழுவை வரவேற்று போவாங்க. தேவசம் போர்டு மக்கள் வந்து திருவாபரணத்தை வரவேற்று போவாங்க. போய் சாயந்தரம் 6:30 மணிக்கு சுவாமிக்கு திருவாபரணம் சாத்தி இந்த முக்கிய ஆபரண பெட்டி போகும். அங்கே இந்த கொடி பெட்டி போகும். அந்த முகம் எல்லாமே வச்சு தீபாராதனை பண்ண உடனே சுவாமி மகரஜோதியாக காட்சி கொடுக்கக்கூடிய வைபவம். இப்படி தான் திருவாபரணம் சாத்துறாங்க. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பந்தலராஜா வந்து பம்பையிலேயே தங்கிட்டு திருவாபரணம் போய் ஒரு 2 நாள் கழிச்சு தான் பந்தலராஜா மேலே மலையேறுவார். அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஒரு ரெஸ்ட் எடுத்துன்னா ராஜ பிரதிநிதி இல்லையா, அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னால கீழே பம்பையில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மேலே போவார். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பந்தலராஜா மேலே போகும்பொழுது மேல் சாந்தி 18ஆம் படி இறங்கி வந்து பந்தலராஜாவுக்கு பாத பூஜை பண்ணணும். அதாவது சபரிமலை அப்படிங்கிறது சமத்துவத்தை வந்து ரொம்ப நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடம். இவர் பந்தலராஜா அப்படிங்கிற ஒரு வம்சத்தால சத்திரியர், மேல் சாந்தி வம்சத்தால பிராமணர். ஒரு பிராமணர் வந்து சத்திரியரோட காலை தொட்டு அளம்பக்கூடிய இடம் சபரிமலை மட்டும்தான். அவர் பாத பூஜை பண்ணணும். ஏன்னா பந்தலராஜா சுவாமியோட வம்சத்தை சேர்ந்தது. அதனால பாத பூஜை பண்ணி பந்தலராஜாவை மேல் சாந்தி வரவேற்கணும். அப்படி பந்தலராஜா போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு, இன்னொன்று இந்த பந்தலராஜாக்கே உரிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, கடைசியில் மகர ஜோதி முடிஞ்சு 21ஆம் தேதி காலையில் நடை சாற்றும் பொழுது காலையில் 7 மணிக்கு நடையெல்லாம் சாத்துவாங்க. காலையில் ஒரு 6:30 மணி 5-6 மணி கணபதி ஹோமம் முடிச்சு நடை சாற்றும் பொழுது கோயிலில் யாருமே இருக்கக்கூடாது. இந்த ராஜ பிரதிநிதியும் சுவாமியை மட்டும் தரிசனம் பண்ணுவார். தந்திரி, மேல் சாந்தி, நம்பூதிரி யாருமே அந்த நேரத்தில் கோயிலில் இருக்கக்கூடாது. அது என்ன ஒரு ஐதீகம் அப்படின்னா, அப்பாவும் மகனும் தனியாக பேசிக்கிறதா ஐதீகம். ஓஹோ, அது ராஜ பிரதிநிதிக்கு அப்பாங்கிற அந்த ராஜா கொடுத்துருக்கறதுனால அவர் மட்டும் நின்று தனியாக சுவாமி தரிசனம் பண்ணுவார். அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, கோயிலில் நிசப்தமாக இருக்கும். தந்திரி உள்பட இருக்க மாட்டார். ஒரு கோயிலோட தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவர் தந்திரி தான் சபரிமலையில் சுவாமிக்கு. அவர் கொண்டு இருக்க மாட்டார். தந்திரி, நம்பூதிரி யாருமே இல்லாமல் இந்த பந்தளம் வம்சத்தை சேர்ந்த ராஜ பிரதிநிதி மட்டும் சுவாமியை நின்று ஒரு 5 நிமிஷம் தரிசனம் பண்ணிட்டு அவர் இறங்கி வந்துட்டாருன்னா அடுத்த செகண்டே நடைய சாத்திடுவாங்க. அதோட நடைய சாத்திடுவாங்க. அவ்வளோதான். அவங்க 2 பேர் மட்டும் தனியாக பேசிக்கிறதா ஐதீகம். அந்த பாக்கியம் வந்து பந்தள வம்சத்துக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். யாரும் இந்த மிகப்பெரிய கௌரவம். யாரும் இப்படி சுவாமியை வந்து ஒரு கோயிலோட பூஜகர் இல்லாமல் நீங்கள் தனியாக சுவாமியை தரிசிக்கவே முடியாது. அந்த கோயிலோட பூஜகர் தான் தாயும் பிள்ளையும் மாதிரி அவரும் அந்த சுவாமியும். அவரே இல்லாமல் இந்த பந்தள பிரதிநிதி தரிசனம் பண்ணக்கூடிய விசேஷம் வந்து பந்தளராஜாவுக்கு மட்டும்தான். இந்த பந்தளத்தில் வந்து நம்ம அரண்மனையிலேருந்து வந்தக்கூடிய கவசத்தெல்லாம் ஃபுல்லாக தங்கத்தெல்லாம் அனுபவிச்சோடனே நேராக வந்து பார்த்தீங்கன்னா காந்தமலையில் வந்து சுவாமி வந்து ஜோதி வடிவத்தில் கொடுக்காரு. ஏன் அந்த விஷயம்? இப்போ இந்த சபரிமலை அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரஸ்தலம். நம்ம ஒவ்வொரு சக்கரங்களாக பார்த்துருந்தோம். விசுத்தி சக்கரம், அடுத்து ஆக்ஞா பீடவாசி. ஆக்ஞா அப்படிங்கிறது தான் ஞானத்தை தூண்டக்கூடிய சக்கரம். இந்த ஆக்ஞாவாசியா சுவாமி வந்து சபரிமலையில் இருக்கார். யோக பீடத்தில் ஒரு யோகியா இருக்கார். அந்த சுவாமியை வந்து காந்தமலையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூக்ஷ்ம ஸ்வரூபமாக இருக்கார். காந்தமலை அப்படிங்கிறது சகசிரார ஸ்தலம். சகசிராரம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு சகசிரம் அப்படின்னா 1000. சகசிராரம் அப்படின்னா சகசிராராம்புஜா வாசாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட சகசிரநாமம் இருக்குது. 1000 இதழ் தாமரை தான் சகசிராரம். இந்த 1000 இதழ் தாமரையில் கண்ணுக்கு தெரியாத சூஷ்ம சக்தியாக சுவாமி காந்தமலையில் இருக்கார். இந்த காந்தமலையில் எப்பொழுதும் முனிவர்கள் யோகிகள்லாம் சுவாமியை பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். இதை தான் ஆதிசங்கரர் வந்து ஒரு ஸ்லோகமாகவே சொல்கிறார். சாஸ்தா தசகத்தில் யத்பாத பங்கஜ யுகம் முனையோபிய ஜஸ்ர பத்யா பஜந்தி பவரோக நிவாரணாய புத்திரம் புராந்தக முராந்தக யோருதாரம் நித்யம் நமாமியகம் அமித்திரகுலாந்தகந்தம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எத் பாத பங்கஜ யுகம் முனையோபிய ஜஸ்ர, ரிஷிகளும் முனிகளும் எப்பொழுதும் எந்த பாதத்தை வணங்கி கொண்டே இருக்கிறார்களோ அந்த பாதத்தை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றது. எத் பாத பங்கஜ யுகம் முனையோபிய ஜஸ்ர. அப்படி சுவாமி வந்து காந்தமலையில் எப்பொழுதும் அந்த ஒரு யோகஸ்வரூபத்தில் சூஷ்மஸ்வரூபத்தில் பூர்ணஸ்வரூபமாக இருக்கு. பூர்ணாபுஷ்கலா சமேதனா 10 கைகளோட கல்யாண வரத சாஸ்தாவா சகல விதமான ஆயுதங்களும் ஏந்தி எப்பொழுதும் காந்தமலையில் ரத்ன சிம்மாசனத்தில் மணிமண்டபத்தில்
முனிகள், ரிஷிகள், வேதங்கள் எல்லாமே தொழக்கூடிய சுரூபத்தில் இருக்கிற சுவாமிக்கு சாயந்தரம் அவர்கள் செய்யக்கூடிய தீபாராதனை தான் நமக்கு மகர ஜோதியா அந்த காலத்துலாம் தெரியுமா காந்தமலையில். அந்த தேவர்கள் மாலை வேளையில் செய்யக்கூடிய தீபாராதனை மகர ஜோதியா தெரியும். அந்த காந்தமலையிலேருந்து சுவாமியோட சாநித்தியம் சபரிமலைக்கு வருகிறது இந்த மகர காலத்தில். மகர காலத்தில் காந்தமலையில் இருக்கிற சுவாமியோட சாநித்தியம் மகர காலத்தில் சபரிமலைக்கு வர்றதுனால தான் அந்த இடத்துல நமக்கு மகர ஜோதி தரிசனம் கிடைக்கிறது. காந்தமலை, பொன்னம்பலமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு மேலே தான் காந்தமலை சூஷ்ம ஸ்வரூபமாக இருக்கிறது. இது அந்த ஜோதி முடிஞ்ச உடனே நம்ம பார்க்குறோம் ஒரு பிறை வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த பிறையோட விஷயம் அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன? அதை தான் வந்து நம்ம மகர ஜோதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விளக்கு, இந்த ஜோதியாக தெரிகிறது மகர விளக்கு. மகர விளக்கு அப்படிங்கிறது வந்து இந்த கேரளாவில் இந்த திருவிழா காலத்தையும் விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மகர விளக்கு அப்படிங்கிறது அந்த அக்னி ஸ்வரூபத்தில் நமக்கு தெரியுது. அந்த ஒரு சிறிய நட்சத்திரம் மாதிரி தெரியும். அந்த வி மாதிரி ஒரு தெரியும் பொன்னம்பலமேட்டில், அது கிட்ட ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியும். அதுதான் மகர நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுதான் நம்ம வந்து மகர ஜோதி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நட்சத்திர சுரூபமாக காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சபரிமலையில் நிறைய சிறப்பு பூஜைகள் நம்ம பார்க்கறோம். கண்டிப்பாக அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த படி பூஜைகள் இருந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது நமக்கு தெரிஞ்ச பூஜைங்கிறது படி பூஜை. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த உச்சி காலத்தில் பூஜை நடக்கிறது, இந்த மாதிரி பூஜை இதை பார்த்துருக்கோம். இந்த பூஜைகளோட சிறப்பு அம்சங்கள் அது இப்போ சபரிமலை அப்படிங்கிறது வந்து முன்னாடி சொன்னதை போல் அது வந்து யோகபீடம். அங்கே சுவாமி வந்து யோகத்தில் இருக்கிறதுனால எப்பொழுதும் பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் கிடையாது. எந்த கோயிலையும் ஒரு கோயிலை மூடி வைக்கக்கூடிய வழக்கமே கிடையாது. ஆனால் இங்கே மாதம் மட்டும் தான் நட திறக்கிறாங்க. திறந்ததும் சுவாமியை இந்த நட சாத்தும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவாலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூரா சுவாமி விக்கிரகத்தை வீதியை போட்டு மூடிடுவாங்க. வீதியை போட்டு மூடி முழுக்க வீதினா கிலோ கணக்கில் சுவாமியோட வீதி போட்டு மூடி அவர் கையில் முத்திராவடியை கொடுத்துருவாங்க. பிரம்பையும் ருத்ராட்ச மாலையும் கொடுத்து தலையில் தலப்பாகையை கட்டி சுவாமியை வந்து தவாலங்காரத்தில் நடை சாத்தியாச்சுன்னா சுவாமி வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல தவத்தில் இருக்கார், பிரம்மச்சரிய தவத்தில் இருக்கார். யாரும் அவரை வந்து தொல்லை பண்ணக்கூடாது. அதனால தான் அங்கே பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் கிடையாது அடுத்த ஒரு மாதத்துக்கு. இது இல்லாமல் சபரிமலையில் முக்கியமாக பண்ணக்கூடிய பூஜைகள் அப்படின்னா மாதம் 5 நாள் நடை திறந்து பூஜைகள் நடக்கும். இந்த 5 நாள் நடை திறந்து கேரள கோயில்களில் நித்தியம் கணபதி ஹோமம் பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு. நம்ம ஊரில் கிடையாது. கேரள கோயில்களில் நித்தியமுமே கணபதி ஹோமம் பண்ணுற வழக்கம் உண்டு. 5 நாள் நடை திறந்தோன்னா முதல்ல காலையில் 5 மணிக்கு கணபதி ஹோமம், நிர்மாலய தரிசனம்னா நடை திறந்தோன்னா பார்க்கக்கூடிய தரிசனம். அது ரொம்ப விசேஷமான ஒரு தரிசனம். இந்த நிர்மாலய தரிசனம் முடிஞ்சு நெய்யபிஷேகம் இருக்கும். சுவாமி நெய்யபிஷேகம் நம்ம இருமுடி தத்துவம் சொல்லும்போதே நெய்யபிஷேகத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த நெய்யபிஷேகம் இல்லாமல் சுவாமிக்கு உஷத்கால பூஜை அப்படிங்கிறது 7 இடத்துல என்னோட குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நம்ம மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது விஸ்வரூப தரிசனம் சொல்லி சொல்றோம். ஆமாம், இங்க மட்டும் ஏன் அதை வந்து நம்ம நீங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி தரிசனத்தை வந்து நிர்மாலயம் அப்படிங்கிறது அந்த கேரள கோயில்களில் நிர்மாலயம் அப்படின்னா சுவாமிக்கு சாத்தி கலைஞ்ச ஆடைகளை வந்து நிர்மாலயம் அப்படிம்பாங்க சமஸ்கிருதத்தில். ஓகே, அந்த முதல் நாள் அலங்காரத்தை கலைச்சிட்டு எதுவுமே இல்லாம பாக்குறது நிர்மாலய தரிசனம் அப்படின்னு. ஓகே, அது வந்து சுவாமியோட பூர்ண ஸ்வரூபம் அப்படிங்கறதுனால அது விஸ்வரூபம் ஒண்ணுதான். சரி சரி. அப்ப அந்த நிர்மாலய தரிசனம் விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சு அடுத்தது வந்து நெய்யபிஷேகம் ஆரம்பிக்கும். நெய்யபிஷேகத்தின் நடுவில் அஷ்டாபிஷேகமும் சபரிமலையில் பண்றவங்க 8 விதமான அபிஷேகங்கள், நெய், பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், பால், சந்தனம், தூய நீர், இந்த மாதிரி அஷ்டாபிஷேகமும் போயிட்டு இருக்கும். நடுவில் சரியா 8:30 மணிக்கணும். 7:30 மணிக்கு வந்து உஷத் பூஜை நடக்கும். உஷத் பூஜை அப்படின்னா காலசந்தி பூஜை. இது வந்து மேல் சாந்தி பண்ணுவார் உஷத் பூஜை. இந்த உஷத் பூஜை முடிஞ்சு சுவாமிக்கு வந்து சரியாக அதாவது கூட்டம் இல்லை அப்படின்னா 11 மணிக்கு உச்சிகால பூஜை இருக்கும். கூட்டம் இருக்கிற நாட்களில் 12 மணி, 12:30, 1 மணிக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சு 1 மணிக்கு நட சாத்திடுவாங்க. உச்சிகால பூஜை, இந்த உச்சிகால பூஜைக்கு தான் கலபாபிஷேகம் பண்ணுற வழக்கம் சபரிமலையில். முன்னாடிலாம் மகரத்துக்கு மட்டும்தான் கலபாபிஷேகம் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் கலபாபிஷேகத்தை கொடுத்ததுனால எப்பொழுதுமே கலபாபிஷேகம் பண்ணுறாங்க. முடிஞ்சு மாலை 4 மணிக்கு நட திறந்தாங்க அப்படின்னா சந்தியாகாலம் புஷ்பாபிஷேகம். ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சபரிமலையில் புஷ்பாபிஷேகம். பலவிதமான புஷ்பங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சந்தியாகால தீபாராதனை நடக்கும். அது முடிஞ்சு புஷ்பாபிஷேகம் நடக்கும். அது முடிஞ்சு இப்போல்லாம் எப்பொழுதுமே படிபூஜை நடக்குது கூட்டம் இல்லை அப்படின்னா. ஏன்னா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போலேருந்து இன்னும் 25 வருஷத்துக்கு படிபூஜை புக் ஆகிருக்கு. அதனால் எப்பொழுதுமே படிபூஜை பண்ணுற வழக்கம் இருக்குது. ஆதி காலங்களில் வந்து என்னோட குருசுவாமிகள்லாம் சொல்லி என்ன கேள்வி அப்படின்னா, என்னோட குருசுவாமிலாம் தஞ்சாவூரில் இருந்தார். அவர்லாம் சொல்லி என்ன கேள்வினா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் படிபூஜை பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். கும்பாபிஷேகம் மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை படிபூஜை. அதுக்கப்புறம் கொஞ்சம் புக்கிங் அதிகமாக மகர விளக்கு டயத்தில் மட்டும் படிபூஜை கொண்டு வந்தாங்க. இன்னும் அது அதிகமாக இப்போலாம் மாதாந்திர பூஜையிலேயே படிபூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மண்டல நாட்கள்லையுமே கூட்டம் இல்லை அப்படின்னா அன்றைக்கி படிபூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. கூட்டம் இருந்தால் படிபூஜை பண்ணுற வழக்கம் கிடையாது. அப்படி அந்த படிபூஜை அப்படிங்கிற நம்ம முன்னாடியே படிபூஜையை பற்றி பார்த்தோம். அந்த 18 படியும் சுவாமியை சுற்றி இருக்கக்கூடிய 18 மலையோட பரிவார தெய்வங்கள், காளி, கிருஷ்ணகாளி, சொப்ன பைரவி, இப்படி போயிட்டே இருக்கும். 18 பரிவார தெய்வங்கள், ரேணுகா பரமேஸ்வரி, இந்த மாதிரி உக்ரபிருத்திங்கரா, இந்த மாதிரி 18 பரிவார தெய்வங்கள். அந்த 18 பரிவார தெய்வங்களையும் முன்னிறுத்தி பண்ணக்கூடிய பூஜை தான் படி பூஜை. அந்த 18 மலையும் சுவாமியை சுற்றி இருக்குது. காலகட்டி மலை, மதங்கமலை, இந்த மாதிரி 18 மலைகள் இருக்குது. மயிலாடு மலை, காந்தமலை, பொன்னம்பலமேடு, இந்த மாதிரி 18 மலைகள் இருக்குது. அந்த நீலிமலை, இதெல்லாமே இந்த 18 மலைகள் அடக்கும். கரிமலை, இதெல்லாமே இந்த 18 மலையோட தேவதைகளை முன்னிட்டு
பண்ணக்கூடிய பூஜைகள் தான் படி பூஜை. இன்னொன்று இந்த 18 படிக்கு தத்துவங்கள் என்ன அப்படின்னா, சுவாமி வந்து 18 ஆயுதங்களை கையாளுறதுல வல்லவராக இருந்தாருன்னு ஒரு விதி உண்டு. ஐதீகம். அந்த 18 ஆயுதங்களையும் சுவாமி மேலே போய் யோகத்தில் உட்காரும் பொழுது அந்த 18 ஆயுதங்களையும் விட்டுட்டு போனார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சபரிமலையில் வந்து சுவாமி யோகியா இருக்கார். யோகி அப்படின்னா எந்த விதமான ஆயுதமும் கிடையாது. நீங்க எந்த கடவுள் சிலையை பார்த்தாலும் ஆயுதம் இல்லாமல் பார்க்கவே முடியாது. எந்த விநாயகர்லேருந்து ஆரம்பிச்சு பிள்ளையார், முருகன், பெருமாள் எதை எடுத்துனாலும் திருப்பதி பெருமாள்லையும் ஒரு கையில சங்கு உண்டு, ஒரு கையில சக்கரம் உண்டு. சக்கரம் உண்டு. ஆயுதம் இல்லாத ஒரு விக்கிரகத்தை நீங்க எடுத்துக்கவே முடியாது. சபரிமலையில மட்டும்தான் சுவாமி ஆயுதம் இல்லாமல் இருக்கார். நீங்க அச்சங்கோயில பார்த்தாலும் அப்படி கிடையாது. ஆரியங்காவிலையும் கையில நீலோத்பல புஷ்பத்தோட தான் இருக்காரு. குளத்துப்பள்ளியிலையும் கையில வில்லம் போட தான் இருப்பார். சொரிமுத்தையனார் கோயிலும் சுவாமி கையில் ஆயுதம் உண்டு, சாட்டை உண்டு. எங்க பார்த்தாலும் ஆயுதம் இல்லாமல் சாஸ்தாவே இறங்கி ஆயுதம் இல்லாமல் கிடையாது. சபரிமலையில மாத்திரம் தான் அந்த சின்முத்திரை ஏந்திய ஸ்வரூபமா ஆயுதமே இல்லாம எல்லா ஆயுதங்களையும் திறந்து நிராயுதபாணியாக ஒரு யோகத்துல தவத்துல ஒரு குரு ஸ்வரூபத்துல அங்க சுவாமி நமக்கு உட்காந்துருக்கு. அந்த சின்முத்திரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சின்முத்திரை அப்படிங்கிறது, இந்த கட்டவிரல் அப்படிங்கிறது நம்மளோட ஆத்மா, அதாவது பரமாத்மா. இந்த ஆள்காட்டி விரல் ஒரு மனிதனை குறிக்கக்கூடியது ஜீவாத்மா. நீ வந்து இந்த தத்துவமசியை உணர்ந்து ஒரு நல்ல முறையில் விரதம் இருந்த அப்படின்னா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாகலாம் அப்படிங்கிறது அந்த சின்முத்திரையோட ஒரு விளக்கம். அப்படி இருக்கக்கூடிய சுவாமி. அதனால அவருக்கு பூஜைகள் வந்து மற்ற கோயில்களில் நடப்பதை போலவே பூஜைகள் தான். இந்த படிபூஜை மட்டும் அங்கே வந்து ஒரு விசேஷமானது. நம்ம பார்க்குறோம் பெரிய கடுத்த சுவாமி, சிறிய கடுத்த சுவாமி, 18 படி இதுதான் நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம ஏன் விடலை அடிச்சுட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? அந்த 18, அதாவது நம்ம விரதத்தை முடிச்சு அந்த இடத்துல நம்ம ஏறிட்டோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக இந்த பரிவாரங்களுக்கு வந்து அந்த வலியகடுத்த சுவாமியும் கருப்பண்ண சுவாமிக்கும் அந்த பரிவாரங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அந்த வனதேவதைகள் எல்லாருக்கும் ஒரு பிரீதி செலுத்தும் விதமாகவும் அங்கே வந்து இந்த தேங்காயை போட்டுட்டு போகுது. தேங்காயை போட்டுட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த 18 படி நம்ம ஏறுறோம். இப்போ பொதுவாக வந்து இப்போ தேங்காய் உடைக்கிறது ஒரு தோஷ நிவர்த்திக்காக இந்த 18 படி ஏறும்போது நம்ம இப்போ பார்க்குறோம் பலருக்கும் வந்து மன கஷ்டங்கள் வருது. ஏன்னா கூட்டனால அவங்க மேலே இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. இந்த 18 படி நான் தொட்டுட்டு தான் ஏறணும் அப்படிங்கிற ஒரு குருசாமி வந்து சொல்லி கொடுக்குறது, இல்லை உன் பின்னாடியே தொட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி. இந்த 18 படி ஏறுறதுலேயே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. ஆக்சுவலாக 18 படியை நம்ம எப்படி வந்து கடந்து போகணும்? இது வந்து இப்போ இந்த கூட்டம் அதிகமாகிற நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. காலப்போக்கில் முதல்ல நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, அந்த 18 படியே தொட்டு கும்பிடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டத்தில் முதல்ல நம்ம நல்லபடியாக ஏறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தர் விழுந்து ஸ்டாம்பட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே பெரிய இதாகிடும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் மண்டல காலம் மகர விளக்கில் போகும்போது அந்த 18 படியை தொட்டு கும்பிட்டு தான் ஏறணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் மானசீகமாக 18 படி ஏறதுக்கு முன்னாடி கீழே தொட்டு கும்பிட்டாலே போதும். இந்த 18 படியோட விசேஷம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆத்மார்த்தமாக விரதம் இருந்து சுயநலம் இல்லாமல் இந்த 18 படியில் ஏறும்பொழுது என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். இதை நானே உணர்ந்திருக்கேன். 18 படியில் நீங்கள் ஆத்மார்த்தமாக விரதம் இருந்து போகும்பொழுது சத்தியமான பொண்ணு விட்டான் அப்படின்னு அதனால தான் அதை சொல்கிறது. சத்தியமான படினா சத்தியமான படிகளே தான். அதில் ஏறும்பொழுது நீங்கள் மனசில் என்ன நினச்சாலும் அப்படியே நடக்கும். நீங்கள் உண்மையான முறையில் மண்டல விரதம் இருந்து போகும்பொழுது, இதை வந்து அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு இருக்கணும். உண்மையான முறையில் மண்டல விரதம் இருந்து போகும்பொழுது கேட்டதை கொடுக்கக்கூடிய படிகள் அந்த 18 படிகள். அந்த 18 படி ஏறும்பொழுது ஈஸ்வர தியானத்தில் போகணும், அந்த சுவாமியை நினச்சி போகணும். நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு அந்த 18 படியை ஏறணும். நான் கால் வச்சேன் நேராக 18ஆம் படி ஏறிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 18 படியோட சாணித்தியம் நம்ம மேலே பட்டாலே போதும். அந்த 18 படியை பெருசாக்கிறதுக்கு கூட எவ்வளோ முயற்சிகள்லாம் பண்ணாங்க. ஆனால் அப்படி வந்து ஆக்கக்கூடாது. ஏன்னா அந்த சாணித்தியம் வந்து போயிடும். அந்த படியை பெருசாக்கிட்டாலும் எல்லாரும் இதில் தான் ஏறுவாங்க. நீங்கள் வேணால் பெருசாக்கி வேணாலும் பாருங்கள், யாரும் இந்த பக்கம் ஏறவே மாட்டாங்க. ஆமாம், சென்டரில் தான் ஏறுவாங்க. அதுதான் அங்கே அந்த காவல்துறை அதிகாரிகளோட பணியை வந்து அளப்பரியது அந்த இடத்துல. அந்த மாதிரி ஏன்னா நம்ம தனியாக ஏறி பார்த்தா தெரியும், ரொம்ப செங்குத்தாக இருக்கும் 18 படி அப்படிங்கிறது. நம்ம தூக்கி விடுறதுனால நமக்கு வந்து தெரியறது இல்லை. அவங்களையும் நம்ம தொல்லைப்படுத்தாமல் அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்து சப்போர்ட் கொடுத்து ஏறுறது தான் நல்லது. அதனால ஒவ்வொரு படியும் தொட்டு கும்பிட்டு ஏறணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தில் அது இயலாத காரியம். அதனால் அதை வணங்கி அந்த தேங்காய் உடைக்கும் போது அந்த 18 படிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் அந்த தேங்காய் உடைக்கும். 18 தேவதைகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக. இன்றைக்கும் படிபூஜை பண்ணோன்னா மேல்சாந்தி வந்து தேங்காய் உடைப்பார். அது அந்த 18 தேவதைகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அந்த தேங்காயை உடிச்சாலே அந்த மரியாதை தான். அதோட நீங்கள் வந்து ஏறினாலே போதுமானது. இந்த நெய் அபிஷேகம் வந்து நம்ம எதனால் வந்து நெய் அபிஷேகம் ஃபேமஸ்? அந்த இருமுடி தத்துவத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, அது அந்த நெய் அப்படிங்கிறது வந்துட்டு பரபிரம்ம ஸ்வரூபம், அழிவே இல்லாத எந்த விதத்தையும் கெட்டு போகாத ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம் தான் நெய். அப்போ அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு இந்த ஜீவாத்மான்னு இருக்கக்கூடிய தேங்காயை சுத்தப்படுத்தி அந்த பரமாத்மாவை உள்ள ஐக்கியப்படுத்தி எடுத்துக்கொண்டு போய் சுவாமிக்கு சேர்க்கிற அபிஷேகம் தான் நெய் அபிஷேகம். இதில் இன்னொரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும். எல்லா கோயில்களும் போனால் நம்ம ஏதாவது பிரசாதம்னு ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஐதீகம், அவங்க பிரசாதங்கிறது கொடுக்கறது ஒரு விஷயம். நான் மாதம் போயிருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு தடவை பாயசம் கிடச்சிருந்தது. ஒரு 2-3 தடவை அந்த பாயசம் நான் சாப்பிட்ருக்கேன். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்த ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் வந்து ஏன் சபரிமலையில் அந்த மாதிரி ஒரு பிரசாதங்களை வழங்குறது தேவை? அவங்க ஏன் பிரசாதம் வழங்க மாட்டேங்கிறாங்க? அதாவது அரவண பாயசம் வந்து அந்த நைவேத்தியம் பண்ணுற டயத்தில் மட்டும் கொடுப்பாங்க. அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற அரவண பாயசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுக்கில் வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட.
ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த மடப்பள்ளியில வந்து பண்றதுக்கான அளவு அவ்வளவுதான். அதனால மொத்தத்தையுமே நீங்க வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் நைவேத்தியம். இப்ப திருப்பதியில வந்துட்டு ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நைவேத்தியம். ஆனா இப்ப காமனா கொடுக்கறது தான் லட்டு. லட்டு. அந்த மாதிரி இவங்க கீழே வந்து அரவண பாயசம் காமனா கொடுக்குறாங்க. ஆனா அங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுல இருக்கிற இது வந்து இதுல Taste வந்து taste இருக்காது. வந்து கண்டிப்பா வராது. ஏன்னா அதோட இதுவே தனி. சுவாமியோட நைவேத்தியங்கிறதே தனி. அங்க பிரசாதம் அப்படிங்கிறது இந்த அரவண பாயசம். இரவுல நைவேத்தியம் பண்ணக்கூடிய பானகம், தன்வந்திரி கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பானகம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அருமை. அத்தாழ பூஜையில போனா கிடைக்கும். அந்த பானகத்தை வந்து காய்ச்சி அதோட சுக்கு கலந்து கொடுப்பாங்க. அது அந்த காலத்துலேருந்து ஏன் வந்திருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல வனம் அந்த இரவு நேரத்துல பானகம் குடிச்சா அங்க பூஜை பண்றவங்களுக்குலாம் எதுவும் உடலுக்கு எந்த விதமான தீங்கும் வராது. ஓகே. அதனால அந்த தன்வந்திரி கஷாயம்னு சொல்லக்கூடிய அந்த பானகம் நைவேத்தியம், சுக்கு கலந்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய பானகம் வந்து சளி அதெல்லாம் எடுத்துரும் அப்படிங்கிறனால அது நைவேத்தியம் பண்ணக்கூடிய வழக்கம் வந்திருக்கு. இங்க சுவாமிக்கு சாஸ்தாவுக்கே பிடிச்ச நைவேத்தியம் என்ன அப்படின்னா பாயசம் தான். பாயசம்னா பிரியாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு சகஸ்ரநாமம் இருக்கு. சரஸ்நாமம். பாயசம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம். அடுத்து சர்க்கரை பொங்கல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம். ஆனா சர்க்கரை பொங்கல் வந்து கேரள கோயில்களில் நைவேத்தியம் பண்ணக்கூடிய வழக்கம் கிடையாது. நம்ம கோயில்களில் தான் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணக்கூடிய வழக்கம். அவங்க வந்து பாயசம் அதை தான் அவங்க இடிச்சு பிடிச்ச பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசமா நைவேத்தியம் பண்றாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சுவையோட இருக்கும். அப்பம், பானகம் இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தாந்திரிக பூஜை முறையில இரவு நேரத்துல பண்ணக்கூடிய நைவேத்தியம் தான். பொதுவா கோவில்களில் நம்ம பார்ப்போம். பல கோவில்கள் நம்ம ஆகம விதிப்படி பல கோயில் இருக்கும். நம்ம கொண்டு வர ஒரு விஷயத்த வச்சு அபிஷேகம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான போர்டுகள்லாம் இருக்க பார்த்துருக்கோம். இங்க நம்ம இருமுடி கொண்டு போற அந்த நெய்யை வந்து அபிஷேகம் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல ஏன் நெய் ஓ நெய்ங்கிற சண்டெல்லாம் இருந்தாலும் அந்த நெய் அபிஷேகத்தை பண்ண நெய்யை அப்படி நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஆமா. இது என்ன மாதிரியான சாஸ்திரம்? இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை ஒரு ரெக்வஸ்டா கூட நம்ம வைக்கணும். இருமுடியில எடுத்துட்டு போறது எல்லாரும் தூய நெய்யா எடுத்துட்டு போகணும் முதல்ல. ஏன்னா இவங்க இந்த இருமுடி நெய் அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் ஆகுது. இதுல என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்க இந்த நெய் தேங்காயை பிரிக்கும் போது அந்த தேங்காய் சில்லெல்லாம் உள்ள கொட்டாங்கச்சிலாம் விழுந்து 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 இந்த நெய்யை ஊத்தி ஊத்தி வழிச்சு எடுக்கும்போது சுவாமி விக்கிரகத்து மேலேயே நிறைய வந்து அதனால தொடருது. ஒரு பட்டு அந்த தேங்காய் கீரல்லாம் வந்து விக்கிரகத்துல நிறைய வருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் பூஜை பண்றவங்க சைட்ல இருந்து இருக்கு. இதனால விக்கிரகம் வந்து ரொம்ப இதாகுது அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம முதல் விஷயம் நம்ம கொண்டு போற நெய் வந்து சுத்தமான நெய்யா எடுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம விரதத்தை சுவாமி கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறதே அந்த நெய் தான். அந்த நெய் வந்து நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதே மாதிரி சபரிமலையில் ஐயப்பனோட பிரசாதம் அப்படிங்கிறதே இந்த நெய் மாத்திரம் தான். ஐயப்பன் கிட்ட இருந்து நேரடியாக நமக்கு வரக்கூடிய பிரசாதம் இந்த நெய் தான். நீங்க சொன்ன மாதிரி பாயசம்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கீழே இருந்து தான் நம்ம அரவண பாயசம் வாங்கிட்டு வர போறோம். நேரடியான பிரசாதம்ங்கிறது இந்த நெய் தான். அந்த நெய்யை வந்து சுத்தமான நெய்யா நம்ம எடுத்துட்டு போய் அதை வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மணி கட்டுற ஒரு வழக்கம். அந்த மணியை எடுத்துட்டு வந்தா மணிகண்டன் பிறக்கிறாங்கிற ஒரு பழக்கமும் இன்னைக்கு வருது. அந்த மணி எதுக்காக கட்டப்படுது? ஒரு ஐதீகமா வந்ததுதான் இதெல்லாம். இது சாஸ்திர பின்புலம்னு பெருசா எதுவும் கிடையாது. அந்த 3வது வருஷத்தை விட ஒரு ஐதீகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயங்களா வந்ததுதான் இந்த மணி கட்டுறதெல்லாம். அது வந்து எந்த வகையிலுமே அது கொண்டு வர்றதுக்கு இதுதான் ஐதீகங்கிற மாதிரி விஷயம் அப்படி கிடையாது. அது பிக்கிறதுக்கு ஒரு பெரிய சண்டை. கோயில்ல போய் ஒரு 50 ரூபா கட்டினீங்கனாலே சுவாமி கிட்ட வச்சு பூஜை பண்ண மணியை வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. பூஜிச்ச மணி அப்படின்னு அப்படி வாங்கிட்டு வர்றதுதான் உத்தமம். அதை கட்டிட்டு நம்ம கட்டின மணியை உடனே நம்மளே பிக்கிறது அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய சண்டையே நடக்கும். அந்த மணி அப்படி பண்ண அந்த மணியை வந்து நீங்க கோயிலில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அதை உள்ளே வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க மணியை. அதுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் கட்ட வேண்டியிருக்கும். அதை கட்டினீங்கன்னா உள்ளே வச்சு பூஜை பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி சுவாமி கிட்ட வச்சு அந்த மணியை பூஜை பண்ண மணியை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மணிகண்டன் வந்து அங்கே பிறப்பாரு. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து. நம்ம மணி கொண்டு போய் கொடுத்து அதை பூஜை பண்ணி வாங்கணும். ஆமா. அது என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஏதோ மலைக்கு போறவங்க கிட்ட எல்லாம் மணியை கொடுத்து விட்டுறாங்க. இது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. அப்படியே நீங்க மணி கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க ஒரு மணியை வீட்டில் வாங்கி வச்சு அந்த மணியை ஐயப்பன்ட்ட ஆத்மார்த்தமா வேண்டிட்டு 41 நாள் நீங்க விரதம் இருக்கணும். கண்டிப்பா யாருக்கு கோரிக்கை நிறைவேறணுமோ குழந்தை பிறக்கணுமோ அவங்க வந்து 41 நாள் விரதம் இருந்து அந்த மணிக்கு பூஜைகளை அந்த மணி ஐயப்பன் கிட்ட வச்சு இயன்ற பூஜைகளை செய்து மலைக்கு கிளம்புறவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வேண்டி இருக்கோம், இந்த மணியை நீங்கள் வந்து இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த மணியை கொண்டு போய் சுவாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி திரும்பி கொண்டு வந்து கொடுத்தா நிச்சயமாகவே குழந்தை பிறக்கும். இந்த காலகட்டங்களில் பண்றாங்களா? அந்த மகர ஜோதி இந்த டைம்களில் பண்றாங்களா அந்த பூஜைகள்? நீங்க தேவசம் போர்டில் போய் கொடுத்தீங்கன்னா நோட்டீஸ் இது கொடுத்தீங்கன்னா வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் நம்ம பார்க்குறோம், அங்க பிரதர்ஷனம். நம்ம கார்த்தால நேரத்தில் அந்த புஷ்ப குளத்துல குளிச்சுட்டு வந்து அந்த அங்க பிரதர்ஷனம் பண்றோங்கிறது. இந்த கோவிலும் நம்ம பண்ணக்கூடிய சபரிமலை கோயில் அங்க பிரதர்ஷனோட பலன்கள் இந்த மாதிரியான பலன்கள் ரொம்ப அற்புதமான பலன். அதாவது இப்போ அலோவ் பண்றது கிடையாது. முன்னாடி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டம் கம்மியா இருந்தப்ப அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில அந்த பஸ்ம குளத்துல குளிச்சுட்டு அதாவது அந்த மிட் நைட்ல மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. கூட்டம் கம்மியா இருக்கும்போது 12 மணிலேருந்து 2 மணி 3 மணி வரைக்கும் அங்க பிரதர்ஷனம் பண்றது அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பிரதர்ஷனம் அப்படிங்கிறது அந்த மொத்த அங்கத்திலையும் வந்து அந்த பக்தர்களோட அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களோட வைப்ரேஷன் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அது எல்லாமே நம்ம உடலுக்கு கிடைக்கும். அந்த நேர்மறை அதிர்வலைகள் எல்லாமே அந்த பாசிட்டிவ் அதிர்வலைகள் எல்லாமே உடம்புக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு விசேஷமான வழிபாட்டு முறை அங்க பிரதர்ஷனம். ஆனா இப்போ கூட்டம் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க அலோவ் பண்றது கிடையாது. ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சுன்னு.
இறுதியா என்னோட கேள்வி இது வந்து எனக்கு ரொம்ப நாள் நீண்ட நாளா ஒரு கேள்வி இது. சபரிமலையில கும்பாபிஷேகம் கடைசி எப்ப நடந்துச்சு? இந்த கும்பாபிஷேகம் ஏன் சபரிமலையில நடக்கிறது வெளிய தெரியறதில்ல? வெளியில தெரியாமலாம் இல்ல. இந்த தங்க கோபுரம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணது நல்ல பெரிய அளவுல தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் ஒரு தடவ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஆக சபரிமலைக்கும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இப்ப கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப சபரிமலையை பொறுத்தவரைக்கும் அதோட பூஜைகள்லாம் முடிவு பண்றது யாரு அப்படின்னா, தந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திரி வம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு கேரள கோயில்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு கோயிலுக்கு 2 பேரு. தந்திரி, மேல்சாந்தி. இந்த தந்திரி அப்படிங்கிறவர் கோயிலுக்கு அப்பா மாரி. மேல்சாந்தி அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு அம்மா மாரி. அம்மாவோட வேலை என்ன வீட்ல? குழந்தைக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறது, வீட்டை பார்த்துக்கிறது. அப்பாவோட வேலை என்ன அப்படின்னா, வீட்டுல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுலாம் அப்பாவா தான் இருப்பாரு. முக்கியமான முடிவு எடுக்கிறது, குடும்பத்தை வழி நடத்துறது இதெல்லாம். அப்ப இந்த தந்திரி தான் கோயில்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர், கோயிலை வழிநடத்தக்கூடியவர். மேல்சாந்தி அப்படிங்கிறவர் அந்த கோயிலுக்கு பூஜைகள் செஞ்சு அந்த தெய்வத்தை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு அந்த மேல்சாந்திக்கு. அப்ப இந்த சபரிமலையோட நித்திய பூஜைகள்லாம் மேல்சாந்தி பண்ணுவாரு. இந்த கும்பாபிஷேகம், படி பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிவு பண்ணி பண்றது வந்து தந்திரியா இருப்பார். இந்த தந்திரி உரிமை அப்படிங்கிறதா கேரள கோயில்களில் ரொம்ப முக்கியமானது. அதாவது கவர்மெண்ட்டையும் தாண்டி அந்த கோயிலில் முடிவெடுக்கக்கூடிய எல்லா பவரும் அதிகாரமும் தந்திரிக்கு தான் இருக்கு. இந்த சபரிமலை தந்திரியை நியமிச்சுட்டு போனது வந்து பரசுராம மகரிஷி. பரசுராம மகரிஷி வந்து இந்த கேரளத்தில் கோயில்கள்லாம் ஏற்படுத்தும் பொழுது அந்த கோயில்களை பாற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திராவிலேருந்து பிராமணர்களை கூட்டு வர்றாரு. ஆந்திர தேசத்திலேருந்து பிராமணர்களை கூட்டு வந்து அவங்களுக்கு சில பரீட்சைகளை வைக்கிறாரு. ஆற்றை வந்து கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெள்ளம் ஓடக்கூடிய ஆற்றை தன்னோட மந்திர சக்தியால் படகு இல்லாமல் கடந்து வரணும் அப்படின்னு பரீட்சை வைக்கும் பொழுது ஒருத்தர் வந்து தன்னோட மந்திர சக்தியால் ஆற்று தண்ணியை 2ஆக பிரித்து அதுக்கு நடுவில் நடந்து வர்றாரு. தாரநல்லூர் அப்படின்னு. தண்ணி அந்த தாரையை 2ஆக பிரித்ததுனால தாரநல்லூர் அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து தன்னோட மந்திர சக்தியால் தண்ணியை உயர்த்தி அந்த தண்ணிக்கு கீழே மண்ணில் நடந்து வர்றாரு. அதான் தாழமண். அந்த தண்ணிக்கு கீழே மந்திர சக்தியால வந்ததுனால தாழமண்ணு பேரு. அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் சபரிமலைக்கு தந்திரியா இருக்காங்க. தாழமண் மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாழமண் பரம்பரை இருந்தால் அவங்களுக்கு பேருக்கு முன்னாடி கண்டரரு அப்படின்னு ஒரு அடைமொழி வரும். கண்டரர் ராஜீவரு, கண்டரர் மோகனரு, கண்டரர் மகேஸ்வரரு அப்படின்னு. அவங்க தான் அந்த பரசுராமர் நியமிச்சுட்டு போன வம்சத்தை சேர்ந்தவங்க தான் சபரிமலையில் தந்திரியா இருக்காங்க. ஆக கும்பாபிஷேகம் எல்லாமே அவங்க வம்சத்தை சேர்ந்தவங்க தான் நடத்திட்டு வராங்க. இந்த சொர்ண கர்ப்பகிரகம் விஜய் மல்லையா பண்ணது 2000 அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறமும் ஒரு முறை வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. வருஷாபிஷேகம் பண்றது இல்லை. வருஷாபிஷேகம் பண்ற வழக்கம் வந்து அங்கே கிடையாது. வருஷாபிஷேகம் பண்ற வழக்கம். இதோட பூஜைகள் சபரிமலை கோயிலோட பூஜைகள் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டது. மகர விளக்கு தான் இங்கே வந்து உற்சவம். முன்னாடி மகர விளக்குக்கு மட்டும்தான் நடையே திறந்துட்டு இருந்தாங்க 5 நாளைக்கு. அந்த மகர விளக்கு உற்சவம் முடிஞ்சு நட சாத்திட்டாங்க அப்படின்னா இப்போ காலப்போக்கில் வந்துட்டு கூட்டம் அதிகமானதுனால மற்ற நேரங்களில் உற்சவம் பண்ணாங்க. முன்னாடி இப்போ பங்குனி உத்திரத்துக்கு பிரம்மோற்சவம் இப்போ நடக்குது. இந்த பிரம்மோற்சவம் முன்னாடி இதில் தான் நடந்தது, மண்டல காலத்தில் தான் நடந்தது. மண்டல பூஜை டயத்தில் தான் பிரம்மோற்சவம் நடந்தது. அப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாகவுமே மண்டல பூஜை டயத்தில் அவ்வளோ நேரத்துக்கு நடைய சாத்தி வைக்க முடியாது. அப்படிங்கிறனால பிரம்மோற்சவம் வந்து பங்குனி உத்திர காலத்தில் நடக்கும். நீங்கள் அப்போல்லாம் சுவாமியை பார்க்க போனோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் கோயில். நல்ல நிம்மதியாக தரிசனம் பண்ணலாம். 10 நாளைக்கு நட திறந்திருக்கும். மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும். அப்புறம் விஷுக்கணி அப்படிங்கிறது கேரளத்தில் பிரசித்தியானது விஷுக்கணி. அதுக்கு நடத்துகிற வழக்கம் உண்டு. இப்போ ஓணத்துக்கு நடத்துகிறாங்க. திருவோணம் கேரளத்தில் பிரசித்தி. ஓணத்துக்கு 5 நாளைக்கு நடத்துகிற வழக்கம் உண்டு. இதுதான் உற்சவங்கள். கண்டிப்பாக ரொம்ப நீண்ட நெடிய ஒரு வரலாறு. சுவாமியை பற்றின விஷயங்களை எல்லாமே கற்றுக்கிட்டோம். நம்ம யாத்திரையை பற்றி பார்த்துக்கிட்டோம். ஆறுபடை வீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இனி யாத்திரைகளை பற்றின சில உங்களுடைய அனுபவங்களை அடுத்தடுத்த வர விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நீங்களும் யாத்திரைக்கு இருக்கீங்க, நானும் யாத்திரைக்கு போகிறது. வந்ததுக்கப்புறம் மீண்டும் நம்மளுடைய இந்த வருட யாத்திரையோட அனுபவங்களையும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை, தெரிய வேண்டிய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. உங்கள் நேரத்தையும் கத்தையும் பார்த்து சுவாமியே ஜனமிப்பா. எல்லாருக்கும் இந்த மகர விளக்கு யாத்திரை வந்து நல்லபடியான யாத்திரையாக அமையட்டும். சுவாமியே ஜனமிப்பா. பகவானே ஜனமிப்பா. சுவாமி.